காரைக்குடியில் கஞ்சா போதையில் கார் ஓட்டிய நபர் கண்ணில் பட்டவர்கள் மீது காரை ஏற்றிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கார் டிரைவரின் அட்டகாசம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி? மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான சிவராஜ். கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் இவர் காரைக்குடி அருகே உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு நன்றாக சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மதுரைக்கு தனது காரில் சென்றுள்ளார். சிவராஜ் கஞ்சா புகைக்கும் பழக்கம் உள்ளவர் என்பதால் காரில் செல்லும் போதே கஞ்சா புகைத்ததாக தெரிகிறது. இதனால் போதை தலைக்கேறி காரை தறிகிட்டு ஓட்ட ஆரம்பித்தார் சிவராஜ். காரை நிறுத்தவும் முடியாமல் சரியாக ஓட்டவும் முடியாமல் அவர் தறிகிட்டு ஓட்ட ஆரம்பித்தார். அப்போது சாலையின் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மோதி தள்ளிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளார். அவ்வளவு இடமிருந்தும் எதற்காக தன் மீது மோதினார் என்பது தெரியாமல் பைக்கில் வந்தவர் பதற்றத்துடன் காணப்பட்டார். அதன் பிறகு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த அரசு பேருந்து மீது மோதிவிட்டு எதுவும் நடக்காதது போல சென்றுள்ளார் சிவராஜ். கார் மோதியதில் காரை விட பேருந்திற்கு பெரிய அளவில் டேமேஜ் ஏற்பட்டது. பின்னர் அப்பகுதியிலிருந்து தேவர் சிலை பீடத்தில் மோதிய கார் அப்பளம் போல் நசுங்கி நின்றது. முன்பக்கம் முழுவதும் சேதமான நிலையில் கார் ஓட்டி வந்த சிவராஜ் காயம் எதுவுமின்றி தப்பினார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் வந்த காரை விரட்டி வந்த பொதுமக்கள் சிவராஜை பிடித்து காரிலிருந்து இறக்கி சாலையில் அமர வைத்தனர். அவ்வளவுக்கு பிறகும் என்ன நடந்தது என்பது தெரியாமல் கஞ்சா போதையில் அனைவரையும் வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தார் சிவராஜ். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிவராஜை பிடித்து மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றனர். கஞ்சா போதையில் கார் ஓட்டிய நபரால் அப்பகுதியே சற்று நேரம் கலவரம் நடந்த பகுதி போல காணப்பட்டது.